இது சுத்தம் எக்கு, முட்டை கனவா முட்டை. இது மீன் முட்டைண்ணே. மீன் முட்டை. மீன் முட்டை. ஓகே ஓகேண்ணா. இது இறால் சம்பல். விரால் சம்பல். இது காடை முட்டை. காடை முட்டை. இது மீன் மண்டை, வஞ்சர மீன் மண்டை. ஓகேண்ணா. இது வஞ்சர மீன். காலை வந்துன்னா கொத்து பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, வேறு ஆலு பரோட்டா இருக்குது, வேறு என்னென்ன வெரைட்டி இருக்குமோ அது நிறையா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வழக்கப்பட நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆசிரமம் கிடையாது. வார வாரம் நம்ம ஆசிரம வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பதிவு போடுறேன்னா, நாங்கள் மலேசியா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தபோது நம்மளோட உணவை தேடி இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஹோட்டலோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கென்திங் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா ஜனல் பெருமைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா நாசி கந்தர். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நாங்கள் காலையில் வந்து என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரீச் பண்ணும்போதே ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ 11 ரூபாய்க்கு நம்மளோட இட்லி தோசை சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தோம். இட்லி தோசை எங்களோட பேட் லெக் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே ஆப்பம் ரெடியாக இருக்குது. நாங்கள் ஆப்பத்துக்கு இடியாப்பம் பால் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நூடுல்ஸு மலேசியாவில் நம்ம நூடுல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த நூடுல்ஸு, இடியப்பம் பால், ஸோ எல்லாமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்ற அந்த வீடியோவை ஸோ உங்களுக்கும் போட்டால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நோக்கத்தோட ஸோ இந்த வீடியோ போடுறேன். ஸோ மலேசியா நீங்கள் டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோலாலம்பூர் வருவீங்க. கோலாலம்பூர்லேருந்து ஸோ நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கென்திங் ஐலாண்ட்லாம் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் வருவீங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாசி கந்தர் ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டூர் வந்து ஸோ நம்மளோட உணவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பாய். அண்ணா சொல்லுங்க. வணக்கண்ணே. இது மீன் கறி நம்ம கடையில் ஃபேமஸ்ண்ணே. ரெமான் செட்டில் மீன் கறி. மீன் கறி இது மீன் கறி ரொம்ப ஃபேமஸ் நம்ம கடையில். வஞ்சர மீன். வஞ்சர மீனா? இது காலையில் மதியானம் 3 நேரம் இருக்குமாண்ணே? மீன் வந்து காலையிலையும் இருக்கும், கண்டினியூவாக இருக்கும் மீன். அன்னன்னைக்கும் முடிஞ்சிடும் மீன். 20 வருஷம் தான் போடுவோம். என்னண்ணே? ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவோம் மீன். அன்னன்னைக்கு முடிஞ்சிடும். இல்லை அது இல்லைண்ணே, 3 நேரமும் இருக்குமா? 3 டோப்பில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் இருக்குங்க. இது ஐயா பவாங்கண்ணே. சிக்கன் ஆனியன். சிக்கன் ஆனியன் இது. ஓகேண்ணா. இது கனவா சொத்தம். இது சொத்தம் எக்கு, கனவா முட்டை. இது மீன் முட்டைண்ணே. மீன் முட்டை. மீன் முட்டை. ஓகே ஓகேண்ணா. இது இறால் சம்பல். விரால் சம்பல். இது காடை முட்டை. காடை முட்டை. இது மீன் மண்டை, வஞ்சர மீன் மண்டை. ஓகேண்ணா. இது வஞ்சர மீன். இது வந்து மட்டன் மசாலா. ஓகேண்ணா. இது ஆட்டு குடல். ஆட்டு குடல். இது சிக்கன் மசாலா. இது சிக்கன் குருமா. இது மட்டன் மசாலா பீப்பு. மட்டன் மசாலா வேணா? இது சோயா சாஸ் பீப்பு. இது என்னது? அது சோயா சாஸ் பீப்பு. இது எல்லாமே 3 நேரம் அவைலபிள். இது பிரியாணிண்ணே. ஓகேண்ணா. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பிரியாணி இது என்ன நார்மல் இங்கே பிளேன் பிரியாணி வந்து ரைஸ் மட்டும் தனியாக ஆக்கிட்டு நமக்கு மட்டன் பிரியாணிடா மட்டன் பிரியாணி போடுவோம், சிக்கன் பிரியாணி சிக்கன் போடுவோம். நம்ம கடையோட ஃபேமஸ் வந்து மீன் மண்டை. அப்படியே
நம்ம காலைல நல்லா இங்கே வந்து இப்போ சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்ததுண்ணே. சரி, சரி, நம்ம சரி. கடை எத்தனை வருஷம்? நம்ம கடை வந்து மலேசியா கெந்திங் ஹைலாண்ட். கெந்திங் ஐலாண்ட். ஆமாம், ஏரியா பேர் சொன்னோம்னா ஜலான் பெருமைன்பாக ஜியோ ரெஸ்டாரண்ட். ஜியோ ரெஸ்டாரண்ட் அதுக்கு ஏற்றாப்புலேயே இருக்குது நம்ம கடை. ஓகேண்ணா. ஆமாம், 24 hours. நம்ம கடையோட ஸ்பெஷலே வந்து மீன் மண்டை. மீன் மண்டை. ஆமாம், சிங்கப்பூர் ஸ்டைலில் மீன் மண்டை இருக்குது. மீன் மண்டை இருக்குது, சூப் இருக்குது, சிக்கன் சூப் இருக்குது, மட்டன் சூப் இருக்குது. ஆமாம், எல்லா வெரைட்டியும் இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது. அப்போ நான் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது. நான் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மீன்லேருந்து, கோழியிலேருந்து, நண்டுலேருந்து, அது மாதிரி நீங்கள் ஓர்டர் எதுவும் பிரியாணி எதுவும் பல்கான ஓர்டரு, கல்யாணத்துக்கு கேட்டரிங் அந்த மாதிரினா அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. ஆமாம், நம்ம கடையோட தான் இருக்குது நாசிகண்டா ஸ்பெஷலு. ஆமாம், காலைல பசியான ஆப்பம் இருக்குது, தோசை இருக்குது, ரொட்டி சனை இருக்குது. இப்போ நம்ம காலையில் ஆமாம், நீங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் 11 மணிக்கு மேலே வந்தனால உங்களுக்கு பாதி ஐட்டத்தை எதுவும் கொடுக்க முடியல. காலை வந்துன்னா கொத்து பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, வேறு ஆலு பரோட்டா இருக்குது, வேறு என்னென்ன வெரைட்டி இருக்குமோ அது நிறையா இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு உணவு கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.